சைக்கிள் ஓட்டி நானும் உடம்ப குறைக்கிறேன்டா. ஹரிஷ, டே ஹரிஷ், ஏன்டா மூஞ்சி உருன்னு வச்சிருக்க? என்ன ஆச்சு? பா, ஸ்கூல்ல டியூஷன்ல ஏன் ரோட்ல கூட எவனோ என்ன பார்த்து குண்டான்னு சொல்றான்ப்பா. ஒரே கடுப்பா இருக்கு. எவனோ இல்ல, நான் கூட உன்னை குண்டானதே சொல்லுவேன். இந்த சைஸ்ல தான் உன்னை என்னடா சொல்லுவாங்க? மா, தங்கம் வந்துட்டியா? இந்தா அம்மா உனக்காக தோசை சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடு. நல்லா சாப்பிடு. இன்னும் எவ்வளவு தோசை தங்கம் வேணும்? ஒரு 8 தோசை போதுமா? 8? என்ன தங்கம், கவுண்ட் கம்மி ஆயிடுச்சு. போதுமா? சரி, அம்மா போய் தோசை சுடுறேன். சூப்பர். இப்படியே செல்லம் கொடுத்து வளர்த்து விடு. என்னங்க நீங்க, நம்ம பெத்த பையனை நீங்களே கண்ணு வச்சிட்டு இருக்கீங்க. குழந்தைங்க சின்ன வயசுல அப்படிதான் இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்களேன், என் பையன் பெரியவனானதும் சத்தியம் பட விஷால் மாதிரி 6 பேக்ல சும்மா ஜம்முன்னு வருவான். சரி, அப்ப இன்னும் 10 தோசையா சேர்த்து சுட்டு போடு. தங்கம், உனக்கு பிடிச்ச முருகலான நெய் ரோஸ்ட் போட்டிருக்கேன், சாப்பிடு. டேய், உங்க அம்மா பாவம்டா, உன்னை பத்தி என்னென்னவோ கனவு இருந்தா. டேய், காலேஜுக்கு டைம் ஆச்சுடா, இன்னும் உட்காந்து தோசை சாப்பிட்டுட்டு இருக்க? காலேஜ் தானப்பா, அதெல்லாம் போய்க்கலாம். மா, காலேஜ் ஞாபகம் வருது, நீ அமுச்சு விட்ற லஞ்ச் பாக்ஸு எனக்கு பத்தவே மாட்டேங்குது. நாளையிலேருந்து 2 லஞ்ச் பாக்ஸாக அமுச்சு விட்றேன்ன. டே ஹரிஷ, உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? டெய்லி ஒவ்வொரு பீரியடுக்கு ஒரு புக் எடுத்து போவாங்களே, அது மாதிரி ஒவ்வொரு பீரியடுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போ. உனக்கு அப்பதே சாப்பாடு பத்தும், சரியா? மா, சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் அவனை ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. நான் உனக்கு நாளையில இருந்து 2 லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறேன். சரிம்மா. ஐயோ, வந்துட்டான். அம்மா, இதை இப்படியே எடுத்து வச்சிரு, நான் சாயங்காலம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சாயங்காலம் வந்து நான் உனக்கு பிரியாணி செஞ்சு தர தங்கம். என் தங்கம். சரிம்மா. டே பேக மறந்து போறடா. ஐயோ, நல்ல வேலை, லஞ்ச் பாக்ஸை விட்டுட்டு போயிருப்பேன். ஐயோ, பாத்து போ தங்கம். ஓகேம்மா, பாய். பாய். போண்டா கோழி, காலேஜுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடா. டேய், நீ உட்காந்தது வண்டி டயரை 1 இன்ச்சு கீழே போயிடுச்சுரா. ஹலோ, நாங்களும் ஜிம்முக்கு போய் ஜான்சன் ஆகல. என் பேரு ஹரிஷ் இல்லடா. சரி, முதல்ல பேர் மாத்திர ஆஃபீஸ்க்கு போவோம். மாஸ்டர், இப்படி இருக்கிற நானு 30 நாள்ல என் தலைவன் தனுஷ் மாதிரி ஆகணும் சார். 30 நாள்ல உங்களுக்கு உடம்பு இழக்கணும்னா மஞ்சக்கா மலை தான் வரணும். பட் இட்ஸ் நாட் ஹெல்த்தி. நம்ம கிட்ட ஒரு 100 days சேலஞ்ச் இருக்கு. 100 நாள்ல நம்ம பர்சனல் ட்ரெயினர் பெருமாள் உங்களுக்கு அசைன் பண்ணி டயட் தனபால்ஸோட டயட் பிளான்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தனுஷ் வசந்த் மாதிரி ஆயிடலாம். ஆமா, இந்த வசந்த் யார் சார்? பழைய நடிகரோ? நான் தான்ப்பா. நீங்களா? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. இவனே பார்க்க இப்படி இருக்கானே, இவன் எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணோம்னு யோசிக்கிறீங்க. அந்த போட்டோ இருக்க தம்பியை பாருங்களேன். வரும்போது 180 கிலோ இருந்தான். நம்ம 100 நாள் சேலஞ்ச் அட்டன் பண்ணி 100 கிலோ அழைச்சு இப்ப மிஸ்டர் மலுமிச்ச முட்டியா இருக்கான். அடுத்த மாசம் ரெஸ்ல்மேனியா ராண்டி ஆர்டன் கூட ஃபைட். அப்போ சரி சார், இப்போவே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். Workout, yes, it's time to work out. Yes, I am a workout man. Now it's time to work out. Yes, I am a workout man. I am a workout man in the India of the earth. Now workout. Superman, Spider-Man, Batman, workout man, Postman, EB man, Watchman, a workout man, Candyman, a Jolly man, a salesman, a workout man, workout man, workout man, workout man, சாரி. இப்போ நீங்க கிளம்பிக்கலாம். மறக்காம தனபால்ஸோட டயட் பிளான்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மாஸ்டர். என்னங்க இவன் இப்படி வந்திருக்கான்? சட்டை டைட்டா இருக்குல்ல, அதனால கையை கூட இறக்க முடியல. அவனுக்கு
பெரிய சைஸ் சட்டை வாங்கி கொடு. ஹலோ நான் ஜிம்முக்கு போயிட்டு வரேன். இன்னும் எண்ணி 99 நாள்ல என் சட்டைய நீங்க போட்டுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இன்னும் 99 நாள்ல உன் சட்டையை நான் போட்டுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். உன் சட்டையை வச்சு டென்ட் வேணா போடணும்னு ஆசைப்படுவேன். டே பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன்டா, வந்து சாப்பிடுப்பா. பிரியாணியா? எனக்கு அந்த கருவமெல்லாம் வேண்டாம், டயட்ல இருக்கேன். சரி விடு, எடுத்து ஃப்ரிட்ஜில் வை, நம்ம சாப்பிடுவோம். டேய் என்னடா பண்ற? ஒண்ணுலயே நான் சாப்பிட வந்தேன். ஓஹோ, என்னமோ சாப்பிட மாட்டேன்னு சொன்ன. நான் இதை சாப்பிடலாம் வரல, ஃப்ரூட் சாப்பிட வந்தேன். சாப்பிடு சாப்பிடு. என்ன பாக்குற? இத மூந்து பார்த்துட்டு அதை சாப்பிட்டுருவோம். அப்பாடி. ஏய் என்னடா சாப்பிட்டுட்ட? இன்னைக்கு ஒரு நாள் மாஸ்டர் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. இன்னைக்கு தான்டா ஜிம்மே போனேன். சூப்பரு. உன் மையம் சாப்பிட்ற சாப்பாடுக்கு 99 நாள்ல டென்ட் இல்ல, பெரிய வீடே கட்டிருவேன். கம்மன் இருங்க தங்கம், உனக்கு இன்னொரு பிரியாணி வச்சிருக்கேன், போய் எடுத்து வரேன். ரொம்ப ஹாட்டா இருக்குடி. ஏய் இடியட், இந்த வெயில வந்து நிக்க வச்சு பார்த்து நான் இவ்வளவு டேன் ஆயிட்டேன். ஹாய்டா, நான் சொன்னல ஹரிஷ், திஸ் மேன். ஓ டேய் எதுக்கு நான் வர சொன்னேன்? இரு எப்படி நம்ம பையன்? ஓகே, பட் இவன் அதுக்கு கரெக்டா வருவானா? அதெல்லாம் மாஸ் பண்ணிடுவான். என்னதுடா? ஏதோ கேட்கணும்ல, கேளுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை சாப்பிடுவேன்? எல்லாரும் மாதிரியும் 3 வேளை தான் சாப்பிடுவேன். பொரோட்டால சாப்பிடுறதா? எவ்வளவு பொரோட்டா சாப்பிடுவீங்க? 3 சாப்பிடுவேன். இவன் 3 பொரோட்டா தான் சாப்பிடுவேங்க. ஏய், அவனுக்கு இன்ஃபர்மேஷன் காம்ப்ளெக்ஸ், அவன் அப்படிதான் பேசுவான். அது இன்ஃபர்மேஷன் காம்ப்ளெக்ஸ் இல்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். டேய் இப்போ எதுக்கு நான் வர சொன்னேன்? அவங்ககிட்ட நான் தனியா பேசிட்டு வந்துடுறேன், வாடா. நம்ம போயிட்டா நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். ஏடா சொல்லு. மச்சான், அவங்க ஏரியால ஏதோ ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்களாமா. யாரு அதிகமா பரோட்டா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஏதோ பெரிய பியூட்டி பார்லர்ல 5000 ரூபாய் கூப்பன் தராங்கடா. எனக்கு கூட கோல்டன் ஃபேஷியல் எல்லாம் பண்ணி விடுறேன்னாங்க. நீ என்ன பண்ற, ஒரு எட்டு வந்து சாப்பிட்டு போயிடுற. ஐயோ டேய் சோட்டா பீம் என்ன விட்டுறா. ஃபைட் அவங்க நம்ம பக்கத்துல வந்து வராங்க, ஓடிடலாம். டேய் காளியா, ஓவருக்கு 25 ரன்னடா கொடுப்ப. அவனுக்கு எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க, நான் என்னென்னமோலாம் பண்றேன், ஒன்றும் வேலைக்காக மாட்டேதுடா. டேய் வாழ்றா, உன்னை பார்க்கறதுக்காகவே அடிக்கடிக்கு இந்த ஏரியாவுக்கு வராளே. நீ சின்ன வயசுலேருந்து சைட் அடிச்சதுக்கு இப்போதான் அவ கண்ணுக்கு நீ தெரிஞ்சிருக்க போல. ஹாய், நான் மிருதுலா. ஹரிஷ். டேய் இதுதான் சான்ஸு, விட்டுறாத. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், நீங்கள் அதில் நடிச்சு கொடுக்க முடியுமா? நீங்கள் வந்து நின்னா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரின்னு சொல்கிறோம், சரின்னு சொல்லு. சரிங்க. சூப்பருங்க, உங்கள் ஃபோன் கொடுங்க. என் நம்பர் சேவ் பண்ணுறேன், டைமிங் காஸ்டியூம்ஸ் எல்லாம் நைட் வாட்ஸ்அப் பண்ணுறேன். சரி. தேங்க்ஸ். என்னடா ஏதோ ஷார்ட் ஃபிலிம்லாம் சொல்றாங்க. இப்பவே உனக்கு அவ லவ் யூ சொன்னா அவ கெத்து போயிடுன்னு நினைக்கிறா. அதனால தான் ஷார்ட் ஃபிலிம் அது இதுன்னு அடிச்சு விட்றா. நாளைக்கு நீ அங்க போ, ஒரே ப்ரொபோசல் தான். ஷர்ட் கழட்டிடுவோம். ஷர்ட்டெல்லாம் வேண்டாமே. ஹரிஷ், எல்லாம் நம்ம டீம் தான், பரவாயில்ல கழட்டுங்க.
இல்லை வேண்டாம். பரவாயில்ல ஹரிஷ். ஓகே, டேக் போலாமா? ஹரிஷ் இங்க வாங்க, இங்க நில்லுங்க. ஓகே, இந்த மாதிரி உடம்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 6 பேக்ஸ் வச்சு கெத்தா இருக்கணுமா? அப்ப கீழே இருக்கிற நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க. கட் கட் கட். என்னாச்சு? முத்லா, அவனை ஏதாவது பண்ண சொன்ன. உன்னையே பார்த்துட்டு இருக்கான். கட் டேக். ஓகே ஏப்பா, சூப்பரா பண்றப்பா நீ. ரொம்ப 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 தேங்க்ஸ் ஹரிஷ். நான் பயந்துட்டே இருந்தேன் யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு. நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. இந்த மாதிரி நிறைய ஷூட் வரும், கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்றேன். ஐயோ, உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க மறந்துட்டேன். இந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட். லவ் பண்றியா? உன்னை முதல்ல நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றா, 30 வேளை திங்காத. நீங்களே சொல்லுங்க, உங்களை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்களா? அப்படியே சாப்பிட்டு ஒரு நாள் பலூன் மாதிரி வெடிக்க போறேன். சாரி சார், உங்க சைஸ்ல எங்க ஷர்ட் இல்ல. எல்லாத்துக்கும் வயிற்றுல தான்டா தொப்பை இருக்கும், உனக்கு என்னடா உடம்பு ஃபுல்லா தொப்பையா இருக்கு? பண்ணி குண்டு பயலே. குண்டா, டேய் சோத்து மாடு, டேய் தடியா. டேய், என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. சொல்டா. ஒன்றும் இல்லை. இப்ப சொல்ல போற இல்லையா? சொல்ல முடியும். என்ன பண்ணுவீங்க? நீங்களும் கேள்விதான் பண்ணுவீங்க. கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு ஏன் ஹரிஷ்னு பேர் வச்ச? குண்டா, தடியா, மாடு, யானை அப்படிதான் கூப்பிடுறாங்க. சும்மா பேசலான்னு போனா அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்றாங்க தவிர எப்படி இருக்குன்னு கூட கேட்க மாட்டாங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க அவங்க வண்டியில உட்கார்ந்தா ஏதாச்சும் ஆயிருமோன்னு நினைச்சு அவங்க வண்டியில ஏத்த கூட யோசிக்கிறாங்கப்பா. ஒரு கடைக்கு போனா ஷர்ட் இல்லைன்னு சொல்லி கடைக்காரை பின்னாடி போய் சிரிக்கிறான்ப்பா. ஒரு பொண்ணு அவ்வளவு அழகா இருப்பா. எங்க நான் போய் பேசி ஏதாச்சும் என் மனசை கஷ்டப்படுத்திடுவாள்னு பயந்தே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே இருந்திருக்கணும். உடைச்சிட்டா. இவ்வளவு சொல்றியடா. உனக்கு நீ இப்படி இருக்க பிடிக்கலன்னு ஒரு தடவை கூட சொல்லவே இல்லையடா. அவன் எப்படி சொல்றான், இவன் எப்படி சொல்றான் மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க. குண்டா இருக்கேன் ஒல்லியா நினைக்கிறதும், ஒல்லியா இருக்குவேன் குண்டா நினைக்கிறதும் இன்னொருத்தி சொல்லி தோணக்கூடாது. அவனுக்காக தோணணும். அப்பதான் கடுமையா உழைப்பான். அப்ப நான் முயற்சி பண்ணலன்னு சொல்றியாப்பா? நீ முயற்சி பண்ணேன்னு சொல்லாத. மற்றவங்களுக்காக நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. உன் உடம்புக்கு தேவையான அன்பை நீ கொடு போதும். மற்றவங்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்காத. டேய் தம்பி, தோசை சுட்டு வச்சிருக்கேன், வாடா. ஏண்டா, உங்க அம்மா இதை பத்தி ஒரு வார்த்தை கேட்டிருப்பாளா? மற்றவங்க யாரும் அதை பத்தி கேட்கறதுக்கு? போடா போடா, போய் தோசை சாப்பிட்றா. ஹலோ. டே தம்பி, ஜிம்க்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துட்டு ஆளே காணோம். தனுஷ் மாதிரி ஆக வேண்டாமா? எனக்கு தோணும் போது நான் வரேன் மாஸ்டர். எனக்கு தோணும் போது.